பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் மணலூர்பேட்டை சாலையில் அமைந்துள்ள ஈக்தா மையத்தில் இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஈக்தா மையத்தில் உள்ள சமாதியில் மறைந்த உறவினர்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதேபோல் அவலூர்பேட்டை சாலை மற்றும் பாவாஜி நகரில் உள்ள ஈக்தா மையத்தில் சிறப்பு தொழுகையில் 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஈடுபட்டனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் அருகே கொடிக்கால் பாளையத்தில் உள்ள திடலில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். திருவாரூர் கொடிக்கால் பாளையம் கிளை தலைவர் ஹபீப் முகமது தலைமையில் செயலாளர் அம்மானுல் ரஃபீக், பொருளாளர் யாப் உசேன், மாவட்ட பேச்சாளர் மீரான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பேசினர். அப்போது பேசிய திருவாரூர் மாவட்ட பேச்சாளர் மீரான், ஒன்றிய அரசு ஆளும் மாநிலங்களிலும் இஸ்லாமியர்கள் திட்டமிட்டு பல்வேறு வழிகளில் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று தெரிவித்தார். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் திருவாரூர் வடக்கு மாவட்டம் கொடிக்கால்பாளையம் கிளை சார்பாக இன்று ஹஜ்ஜி பெருநாளுடைய திடல் தொழுகை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை நினைவு விதமாக சிறப்பாக நடைபெற்றது. அதுபோலவே நகரத்தின் பல்வேறு நகரங்களிலும் பல்வேறு இடங்களிலும் இன்னைக்கு திருவாரூர், அடியக்கமங்கலம், புலிவலம், அது மாதிரி ஓதியத்தூர், இது மாதிரி போன்ற பல்வேறு இடங்களிலும் இந்த தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அவருடைய தியாகம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையிலே இங்கே சொற்பொழிவும் நிகழ்த்தப்பட்டது. ஹஜ்ஜி பெருநாளுடைய தீர்மானமாக சில கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. அதுல முக்கியமாக முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீடு விகிதாச்சார அடிப்படையில் எல்லா துறைகளிலும் வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த அரசுக்கு தெரியப்படுத்தி வருகிறோம். அதுபோல நீண்ட நெடிய காலமாக விசாரணை கைதிகளாக சென்ற முஸ்லிம் சிறைவாசிகள் அவருடைய விடுதலையும் கூடிய விரைவில் அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை அளிக்க வேண்டும் என்ற அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வஉசி சாலையில் உள்ள ஈதுகா மையத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காரைக்குடி தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வைத்த இஸ்லாமிய சகோதரர்களை தொழுகை நடைபெற்ற ஈதுகா மையத்திற்கு நேரில் வந்த கனிம வளத்துறை அமைச்சர் டி. கே. பிரபு வாக்களித்தமைக்கு நன்றி தெரிவித்து பக்ரீத் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சுன்னத் ஜமாத் மசூதியில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டியிருந்து நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் திரளாக புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் சென்று அரசு வெளி விளையாட்டு மைதானத்திற்கு ஏறிய அமைந்துள்ள சுன்னத் ஜமாத் ஈத்கா மையத்தை வந்தடைந்தனர். அங்கு அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு திடலில் ஜமாத்தின் முத்தவல்லி தலைமையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு உலக அமைதிக்காகவும் சகோதரத்துவத்திற்காகவும் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இளங்கடை பாபா காசிம் ஜூ ஆ மஸ்ஜித் பள்ளிவாசல் மைதானத்தில் இஸ்லாமியர்கள் கூட்டு தொழுகையில் ஈடுபட்டனர். இதில் ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி இனிப்புகள் வழங்கி பக்ரீத் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் கீழவாசல் பகுதியில் உள்ள அறிஞர் அண்ணா மண்டப வளாகத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் தெற்கு மாவட்ட சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். சென்னை மண்ணடி அரண்மனைக்காரன் தெருவில் உள்ள பென்னிகார் பார்க்கிங் வளாகத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்ட சார்பில் சிறப்பு தொழுகை வடசென்னை மாவட்ட தலைவர் ரஃபீக் காஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் ஒருவருக்கொருவர் தழுவிக்கொண்டு பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்த சிறப்பு தொழுகையில் மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தென்காசி மாவட்டம் சையது குருக்கள் பள்ளிவாசல் அருகில் தாவேகா சார்பில் பொதுமக்களுக்கு ஷமீர் ரிஷ்வான் தலைமையில் இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் பள்ளிவாசல் ஜமாத் தலைவர் பஷீர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஜாமியா பள்ளி வாசலில் தலைமை இமாம் அப்துல் ஆலிம் தலைமையில் ஹஜ் பெருநாள் தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இந்த சிறப்பு தொழுகையில் அரசு காஜி முஜிபுர் ரஹ்மான், ஜாமியா பள்ளிவாசல் தலைவர் மீராசா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எங்களுடைய பாரம்பரியம் நிறைந்த ஜாமியா பள்ளிவாசல் சார்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்துணை மக்களுக்கும் இனிய தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரியப்படுத்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினம் இஸ்லாமியர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான செய்தி என்னவென்றால், நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே நாம் மாத்திரம் சந்தோஷமாக வாழ்வதில் அர்த்தம் அல்ல. உன்னை சுற்றி வாழக்கூடிய எத்தனையோ உள்ளங்கள், அவர்களுக்கும் நீ உன்னால் ஆன தியாகத்தை செய்து, உதவியை செய்து, நலத்தை பேணி வாழ்ந்தாய் என்றால்
அதுதான் இறைவனுக்கு பிடித்தமான வாழ்க்கை என்பதை உணர்த்துவதற்காக வந்த இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய இந்த நாளை நாங்கள் எல்லோரும் நல்லபடியாக சேர்ந்து தொழுகையை முடித்து கொண்டாடிவிட்டு அடுத்தபடியாக இறைவனுக்கு பிடித்தமான அந்த குர்பானி என்ற அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக செல்ல இருக்கிறோம். அதிலும் நோக்கம் அந்த குர்பானி இறைச்சிகளை நாம் அல்லாத பிற ஏழைகளுக்கு கொடுத்து உண்டு பகிர்ந்து உண்டு வாழ வேண்டும் என்ற அற்புதமான தத்துவத்தை போதிக்க வந்த இந்த நன்னாளிலே நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இதோ நிறைவு செய்துவிட்டு அடுத்த கடமைக்காக செல்ல இருக்கிறோம். மீண்டும் எங்களுடைய ஜாமியாவின் சார்பாகவும் எங்களுடைய இஸ்லாமியர்கள் சார்பாகவும் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாம் அல்லாத அனைத்து சகோதரர்களுக்கும் எங்களுடைய ஹஜ்ஜு பெருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரியப்படுத்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம்.